ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் யூஸிங் பைத்தானில் அசைன்மெண்ட் செட் 4ல் அசைன்மெண்ட் அண்ட் கிளாஸ் டயக்ராம் வித் அக்ரிகேஷன் லெவல் 2ஓட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன் ஏ லைப்ரரி தேர் ஆர் மெனி புக்ஸ், ஈச் புக் இஸ் ரைட்டன் பை அன் ஆதர், ஆல் ஆதர்ஸ் ஆர் ஐடென்டிஃபைடு பை தர் நேம், ஏஜ் அண்ட் கண்ட்ரி விச் தே பிலாங் டு. அதாவது ஒரு லைப்ரரியில் மெனி புக்ஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு புக்கும் ஒரு ஆதரால் எழுதப்படுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆல் ஆதர்ஸ் ஆர் ஐடென்டிஃபைடு, எல்லா ஆதர்ஸுமே அவங்களுடைய நேமு, ஏஜ் அண்டு கண்ட்ரி மூலிமா ஐடென்டிஃபை ஆகுறாங்க. தி புக்ஸ் ஆர் ஐடென்டிஃபைடு பை நேம், ஐஎஸ்பிஎன் கோட், இயர் ஆஃப் பப்ளிகேஷன் அண்டு ப்ரைஸ். புக்ஸ் அப்படிங்கிறது புக்ஸோட நேமு, ஐஎஸ்பிஎன் கோடு, இயர் ஆஃப் பப்ளிகேஷன் அண்டு ப்ரைஸ் மூலிமா ஐடென்டிஃபை ஆகுது. தி ஆதர்ஸ் ரைட் புக்ஸ் அண்டு அட்டெண்ட் ப்ரெஸ் மீட்டிங்ஸ். ஆதர்ஸ் அப்படிங்கிறவங்க புக்கை ரைட் பண்ணுறாங்க அண்ட் ஆல்சோ ப்ரெஸ் மீட்டிங்ஸ் அப்படிங்கிறத அவங்க அட்டென்ட் பண்ணுறாங்க. த்ரூ தி புக்ஸ் ஒன் ஷுட் பி ஏபிள் டு கெட் டீடைல்ஸ் ஆஃப் தி ஆதர் ஹூ ரோட் தி புக். புக்ஸ் மூலிமா அந்த புக் எழுதின ஆதருடைய டீட்டெயில் நம்ம கெட் பண்ண முடியும்னு கொடுத்துருக்காங்க. கிரியேட் தி கிளாஸ் டயக்ராம் ஃபார் ரெப்ரசன்டிங் தி எபோவ் செனாரியோ பை சூஸிங் தி கிளாஸ் நேம்ஸ், அட்ரிபியூட்ஸ், மெத்தட்ஸ் அண்டு ரிலேஷன்ஷிப்ஸ் ஃப்ரம் தி லிஸ்ட் கிவன் கொடுத்துருக்காங்க. இந்த ஜெனரை பேஸ் பண்ணி ஒரு கிளாஸ் டயக்ராம் கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. அந்த கிளாஸ் நேம் என்ன, இந்த கிளாஸ் நேம்ஸ் வரக்கூடிய அட்ரிபியூட்ஸ் என்ன, மெத்தட்ஸ் என்ன, பிட்வீன் கிளாஸஸ்க்கு இடையே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறத நமக்கு லிஸ்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஆல் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் கேனாட் பி அக்சஸ்டு அவுட் சைட் த கிளாஸ் whereas methods can be accessed. இந்த ஸ்டேட்மெண்ட் மூலிமா நம்ம இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம டிக்ளேர் பண்ணுற எல்லா அட்ரிபியூட்ஸஸ் அப்படிங்கிறதும் ப்ரைவேட்டில் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. மெத்தட் அப்படிங்கிறது பப்ளிக்கில் இருக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இப்போ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை சால்வ் பண்ண போகிறேன். இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 2 கிளாஸஸ் இன்வால்வ் ஆகுது. ஒன்று புக்கு, இன்னொன்று ஆதர். ஸோ ஃபஸ்ட்டு நான் கிளாஸை டிக்ளேர் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி நான் ப்ரைவேட்டுன்னு சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ ப்ரைவேட்டுன்னு சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து கிளாஸ் நேம் டிக்ளேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு புக்கு கொடுத்துருவோம். புக்குங்கிற கிளாஸ் நேம் டிக்ளேர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஆதர். புக்கோட அட்ரிபியூட்ஸஸ் என்ன அப்படின்னா, புக்கோட நேமு, புக்கோட ஆதர், கோடு, year of publication, price. இதெல்லாம் புக்கோட அட்ரிபியூட்ஸஸ். நெக்ஸ்ட்டு ஆதரோட அட்ரிபியூட்ஸஸ் அப்படிங்கிறது நேம், ஏஜ், கண்ட்ரி. ஸோ நேம், ஏஜ், கண்ட்ரி. ஸோ அட்ரிபியூட்ஸஸ் டிக்ளேர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மெத்தட்ஸ் தான் டிக்ளேர் பண்ணணும். ஸோ மெத்தட் டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரைவேட்டை நான் பப்ளிக்காக சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு மெத்தடு, புக்கோட மெத்தட்ஸ் அப்படிங்கிறது கெட் ஆதர் டீட்டெயில்ஸ். அதுக்கு முன்னாடி இனிட் மெத்தடு, அதாவது இனிட் மெத்தட் பொறுத்த வரைக்கும் புக்கோட நேம், ஆதர், கோடு, இயர், ப்ரைஸ் அப்படிங்கிற இந்த இனிட் மெத்தட் தான் ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கெட் ஆதர் டீட்டெயில்ஸ், புக்கு மூலிமா ஆதரோட டீட்டெயிலை கெட் பண்ணுறோம். ஸோ கெட் ஆதார் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது இதுக்கு தான் வரும். ஸோ புக்கோட மெத்தட்ஸை டிக்ளேர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஆதருடைய மெத்தடை டிக்ளேர் பண்ணணும். ஆதரோட இனிட் மெத்தட் என்ன அப்படின்னா, இனிட் மெத்தடு நேம், ஏஜ், கண்ட்ரி அப்படிங்கிறது தான் ஆதரோட இனிட் மெத்தடு. அதை டிக்ளேர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ரைட் புக்ஸ் அண்டு அட்டெண்ட் ப்ரெஸ் மீட்டிங்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு ஆதர் பொறுத்த வரைக்கும் புக்கை ரைட் பண்ணுறாங்க. ஸோ ரைட் புக்ஸ் அப்படிங்கிறது ஆதாருக்குள்ளே தான். அண்டு ப்ரெஸ் மீட்டிங்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அண்டு ப்ரெஸ் மீட்டிங்ஸ். அவ்வளோ. ஸோ நம்ம புக் அண்ட் ஆதருடைய அட்ரிபியூட்ஸஸ், மெத்தட்ஸை டிக்ளேர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் தான். புக் ஆதருடைய ரிலேஷன்ஷிப் என்னென்னா, புக்கில் ஆதர்னு இருக்குது, அதாவது புக் ஹேஸ் ஏ ஆதர் அப்படிங்கிறதான் கரெக்டான ரிலேஷன்ஷிப்பு.
ஸோ நான் அதே கொடுக்குறேன் இங்கே. அதாவது ஒவ்வொரு புக்லேயும் ஒரு ஆதர் நேம் இருக்குது. ஒவ்வொரு புக்லேயும் ஆதரோட டைட்டில் கெட் பண்ணலாம். ஸோ புக் ஹேஸ் ஏ ஆதர் அப்படிங்கிறது தான் கரெக்டான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். ஸோ நான் நெக்ஸ்ட்டு சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்துட்டேன். ஸோ சொல்யூஷன் சப்மிட்டட், ஆல் கிளாஸஸ் ஆர் கரெக்டாக வந்திருக்கு. புக் ஹேஸ் ஏ ஆதர் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்பும் நமக்கு கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டோம். Okay, that's all.